ஸ்ரீபெரும்புதூர்ல சோமமங்கலம் அப்படின்ற ஊர்ல ஒரு டீனேஜ் பாய். அவர் வந்து தன்னுடைய அம்மா வந்து ஃபோன குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சூழல்ல அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்துடுறாரு. இந்த ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் குழந்தைகள் மத்தியில, டீனேஜ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபோன குடுத்தா தான் சாப்பிடணும், ஃபோன குடுத்தா தான் வேலை செய்வேன் அப்படின்ற அந்த ரீல்ஸ் மோகம் இருக்குல்ல, அது பெருகிட்டே இருக்கு. ஓ! இன்னொரு பக்கம் பார்த்தா, அ ஃபோன பார்க்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் வந்து சிலர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபோன குடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? சார் குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்றோமோ, அத அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க முன்னாடி நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அத அப்படியே அவங்க காப்பி பண்ணுவாங்க. அப்போ பெற்றோரும் வந்து ஃபோன ரொம்ப யூஸ் பண்ணாம, குழந்தை முன்னாடி "பாத்தியா நான் டிசிப்ளின்டா இருக்கேன். ஃபோன ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க இப்ப சேர்ந்து பேசலாம். இப்போ வாங்க சேர்ந்து விளையாடலாம். சேர்ந்து படிக்கலாம். சேர்ந்து செய்யலாம். இல்ல நீ இத செய், நான் இத செய்றேன்று" அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பெற்றோர்கிட்ட இருந்து தான் வர வேண்டியது இருக்கு. இல்ல ஆனா இப்ப டிவி யாரும் பார்க்கறது இல்ல. எல்லாம் ஃபோன்லயே எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. டிவியே இல்லாத காலத்துல மனுஷங்க வாழ்ந்தாங்கல்ல சார். அப்ப என்ன செய்துட்டு இருந்தாங்களோ, அத நம்ம செய்றதே இல்லையே! நம்ம ரொம்ப பெருசா உரையாடுறதில்ல. ரொம்ப பெருசா கதை பேசுறதில்ல. ரொம்ப பெருசா கை வேலைகள் செய்வதில்லை. அதனால அதெல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கைன்னா, எங்க வேலைய நாங்க செய்ய மாட்டோம். இன்னொருத்தர் செய்வாங்க. நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம். அந்த மாரி தன்மைகள் வரும்பொழுது, அப்ப இந்த லீஷர வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப லீஷர ஃபுல்லா ஃபோன் சாப்பிட்டுருது. ம். ம். அப்ப ஃபோன்ல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸாவும் இருக்கு, பொழுதுபோக்காவும் இருக்கு, மனசு ஃபுல்லா ரிலாக்சேஷனா இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். பட் என்னன்னா, அந்த ஃபோனுக்குள்ள ஒரு பூதம் இருக்கு. அது உங்க டைம் எடுத்து சாப்பிட்டுருது. உங்க மனச அது எடுத்துக்குது. இல்ல உங்களோட டைம் சாப்பிடுறது மட்டும் தானா? இல்ல பசங்களுக்கு வந்து வேற விதமான உடல் ரீதியான பிரச்சனை வரும், இல்ல மூளையில பிரச்சனை ஃபோன்ல வரும். அவங்க என்ன பார்க்குறாங்கன்றத பொறுத்து, எவ்வளோ நேரத்துக்கு பார்க்குறாங்கன்றத பொறுத்து. அவங்க வந்து கல்வி ரீதியான விஷயங்கள் பார்க்குறாங்கன்னா, ஒரு அந்த ஃபோனுன்னு இல்ல. அந்த ஸ்க்ரீன்ல காமிக்கிற அந்த வீடியோ வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்கா, எஜுகேஷனலா இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் சொல்லிக் குடுக்குறத, அது 5 நிமிஷத்துல கடகடன்னு சொல்லிக் குடுத்துருது. பசங்க அத வேகமா வச்சு பார்த்துடுறாங்க. ம். உடனே ம். அவங்களுக்கு புரியுது. ம். ம். ஸோ கல்விக்காக அத பயன்படுத்துறது புத்திசாலித்தனமானது. பொது அறிவுக்காக பயன்படுத்துறது புத்திசாலித்தனமானது. அதே பாடம்லாம் எடுக்குது. அதெல்லாம் புத்திசாலித்தனமானது. ஈவன் கவுன்சில் கூட பண்ணுது. இப்போ ம். கோபைலட்டோ, சாட் ஜிபிடியோ அதெல்லாம் வந்து உனக்கு இந்த பிரச்சனையா? நீ இப்படி பண்ணு. அது சரியாயிடும். அவங்கள போய் பாரு. இதுவா இருக்கான்னு பாரு. அப்படிலாம் அழகா சொல்லி தருது. அதெல்லாம் அதில இருக்க ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். மோசமான விஷயங்கள் என்னன்னா, வெறும் என்டர்டெயின்மென்ட்க்கு இப்படியே தடவிட்டே இருக்கிறது இருக்குல்ல. அது வந்து மைண்ட்லெஸ்ஸா செய்ற வேலை. ஆக்டிவா செய்யல. பாசிவா செய்றோம். அது என்ன வருதுன்னே தெரியாமயே பார்த்துன்னே ஆமா. இருக்கிறதுல்ல. அது ஆரோக்கியமற்ற போக்கு. அது செய்யக்கூடாது. நம்மள மீறி தடவுறோம்னாவே நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த பூத்தத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். பெண்கள் நெறைய ஷாப்பிங் பண்றாங்க. அப்படியே ஷாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன். எப்படி ஆண்கள் பானோகிராஃப் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, பெண்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல தேவையில்லாத ஆட்கள் கிட்ட பேசுறாங்க. இல்ல ஆனா யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு, மெசேஜ் பண்ணணும். வேலையில இருக்க ஆண்களோ, பெண்களோ கால் வரும், அது ஆஃபீஸ் கால் அது வரும். வந்து குழந்தைகள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அஃபிஷியலா யூஸ் பண்ணும்போது எனக்கும் ஆஃபீஸ் குடுன்னு குழந்தை கேட்காது. நீ மட்டும் வேடிக்கை பார்க்குற நான் பார்க்கக்கூடாதான்னு கேட்பாங்கல்ல. அப்ப குழந்தைகள் வந்து நான் பெற்றோருக்கு ஈக்குவல்ன்னு நெனைக்கிறாங்க. ம். ம். அது உண்மை இல்ல. இது நான் சம்பாரித்து வாங்குனது. இந்த வயசுல வாங்குனது. உன் வயசுல நான் அத செய்யல. ஆனா அத சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த வயசுல அந்த பெற்றோர் அந்த குழந்தை பார்த்தது இல்லல்ல. ம். ஓகே. அதனால இப்பயும் என்னால அது இல்லாம இருக்க முடியும். அந்த வயசுல நான் அப்படி இருந்தேன். இப்ப நான் இருந்து காட்டுறேன் பாருன்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணா குழந்தைகள் கத்துப்பாங்க. அவங்க ம். வெறும் பேச்சுல மட்டும் சொல்லல, செய்து காட்டுறாங்கன்னு அதுக்கு ஒரு மதிப்பெண் இருக்கு. நம்ம செய்யாம இருந்துட்டு, நீ மட்டும் கரெக்ட்டா செய்யின்னு சொன்னா, அத எப்படி அந்த குழந்தை செய்யும்? மனசுக்குள்ள நெனச்சுக்கும்ல, நீ மட்டும் ஒழுங்கா என்ன சொல்றேன்னு நெனச்சுக்கும்ல. இந்த வயசுல உனக்கு வேணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. பொதுவா பெற்றோர்கள் கவனமா பசங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு 18 வயசுல சொந்தமா சம்பாரிச்சு ஃபோன் வாங்குற அருகதையே அந்த குழந்தை பெறுகிற வரைக்கும், அந்த குழந்தைக்கு எந்த அன்பின் மிகுதியால கூட ஃபோன் வாங்கி தரக்கூடாது. பெற்றோர்கள் என்ன நெனைக்கிறாங்க, ஃபோன் வாங்கி தர்றது ஒரு ஸ்டேட்டஸு. அந்த குழந்தை மேல இருக்க லவ் காரணமா வாங்கி தரேன். நீ நல்லா படிச்சேன்றதுனால வாங்கி தரேன். நீ இத இல்ல சாதிச்சு அதிலயே 2 பார்வை இருக்கு. இப்ப ஸ்கூலுக்கு போம்போது கூட சிலர் ஃபோன மறைச்சு வச்சு எடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த குழந்தை இப்ப வேலைக்கு போற பெற்றோரா இருந்தா டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்ல நல்ல ஸ்கூல்ஸ்ல ஃபோனே எடுத்துட்டு வரக்கூடாது. ஃபோன் எடுத்துட்டு வந்தா நாங்க வாங்கி வச்சுப்போம்ன்னு சொல்ற ஸ்கூல்ஸ் சொல்றாங்க. இருக்கிறாங்க. ஆமா. ஸோ குழந்தைகளுக்கு 18 வயசு, இன்னும் 22 வயசு வரைக்கும் கூட ஆனா அது சொல்ல முடியாது. ஏன்னா காலேஜுக்கு ஃபோன் தேவைப்படுது. ஆனா பள்ளி பருவத்தில இருக்க குழந்தைகளுக்கு நிச்சயமாக எந்த பெற்றோரும் எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலும், எவ்வளோ அவசரமான வேலையில இருந்தாலும் ஃபோன் குடுக்கக்கூடாது. இல்ல ஆனா இப்ப நான் என்னுடைய பையன கூப்பிட போம்போது கூட நெறைய குழந்தைகள் வந்து, "அங்கிள் எங்க அம்மாக்கு கொஞ்சம் ஃபோன் போட்டு தர்றீங்களா?"
எங்க அப்பா கொஞ்சம் ஃபோன் போட்டு தரீங்களான்னு கேட்குறாங்க. அப்ப அந்த சூழ்நிலை இருக்குல்ல. அது ஓகே. அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கில் இருக்குல்ல. இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேட்கணும். ஒரு அங்கிள்னு ஒருத்தங்க இருக்காங்க. எந்த அங்கிள பார்த்து கேட்கணும்னு கண்டுபிடிச்சு அந்த குழந்தை கேட்குதுல்ல. அதெல்லாம் ஒரு ஸ்கில் தானே. அந்த ஸ்கில் டெவலப் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்ப என் குழந்தை யார்கிட்டயும் போய் கேட்கவே கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது என்ன கைண்ட் ஆஃப் பேரண்டிங்? நம்ம என்ன இல்ல அந்த அந்த ராஜகுமாரனையா தேவை வளர்க்குறோம்? இருக்கேன்னு சொல்றேன். சமூகத்துல இன்றைய அந்த சூழல்ல தேவை தான் நிறைவேறுதே சார். உன்னையாவது ரூ. 1 வேணும். இப்ப அது கூட வேணாமே. டக்குன்னு போய் யார்கிட்டயாவது ஃபோன வாங்கி பேசிடலாம்ல. அவங்க டீச்சரே ஃபோன் பண்ணி தராங்க. தராங்க, தராங்க. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே ஃபோன் பண்ணி தராங்க. அப்ப அந்த குழந்தைக்கு தனிப்பட்ட முறையில எதுக்கு ஃபோன்? தேவையில்லல்ல. அப்போ ஆனா ஸ்கூல்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபோன்ல தான் வருது. அது பெற்றோர்கிட்டேருந்து வாங்கி அந்த காலக்கெடுக்குள்ள ஹோம்வொர்க்லாம் ஃபோன்ல குடுத்துடுறோம். தான் வருது. அப்படி பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான அந்த உறவாடுதல் இருக்கும்பொழுது இத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நெறைய வீடுகள்ல பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பெரிய உறவாடுதல் இல்ல. ஏன்னா பெற்றோரும் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து அவங்களும் ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ ஒண்ணு வச்சுக்கோன்னு கையில குடுத்துடுறாங்க. அப்ப இந்த பிரச்சனை பெருசாது. அந்த குழந்தை அதுல ரொம்ப போதையில ஊறுன பிறகு குடுக்க மாட்டேன்னு சொன்னா, இந்த மாரி தற்கொலை முயற்சிகள் நடக்குது. வழக்கம் போல தற்கொலை முயற்சின்னா, நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, இது மோசமான செயல், ஆரோக்கியமற்ற போக்கு, யாரும் செய்யக்கூடாது. காப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது. இது வீரம்லாம் கிடையாது. இது எஸ்கேப் எல்லாம் கிடையாது. இதற்கு வழி இருக்கு. இது யோசிக்காம செய்ற அவசர முடிவு. அதனால இத வச்சு பாருங்க, அந்த பையன் செய்தா நானும் செய்வேன் அப்படிலாம் சொல்றதெல்லாம் நல்ல செயல் கிடையாது. அது செய்யக்கூடாது. முதல்ல அந்த ஃபோனுக்கு அடிக்ட்டே ஆகக்கூடாது. அது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு எத பத்தியும் நம்ம நினைக்கக்கூடாது. எது இல்லன்னாலும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இப்ப யங் பாய்ஸ் ஃபோன்ல ரொம்ப இருக்கிறதுல வந்து பலவிதமான அடிக்ஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான அடிக்ஷன் பான் அடிக்ஷனா இருக்கு. அப்புறம் கேமிங் அடிக்ஷன். அந்த கேமிங்ல சில பசங்க வந்து மெய்மறந்து ஆடி, பாடி, சத்தமா பேசி, சிரிச்சு, சைகைலாம் பண்ணி அவன் கேம் ஆடிட்டு இருக்கான். ம். ஆமா. அத வாங்கிட்டா அவங்களால அத பொறுக்க முடியல. அது பண்ணியே ஆகணுன்ற மாரி வெறி வெறி வருது ஆண் குழந்தைகளுக்கு. பெண்களுக்கும் இருக்கு. பெண்களுக்கும் நிமிதமா இருக்கு. ஆண்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல இருக்கு. ஒரு காலத்துல வந்து இந்த வீடியோ கேம்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து ஜாய்ஸ்டிக்க போடணும், கீபோர்டு மாட்டணும், அவ்வளோ பெரிய வேலை. அந்த பிளே ஸ்டேஷன் போய் அத விளையாடணும், பார்க்கணுன்றது ஒரு பெரிய வேலை. இப்ப சின்ன ஃபோனுக்குள்ள அது வந்து அடங்கிருச்சு. அந்த சுவாரஸ்யமும் குறைஞ்சிருச்சுல்ல. இல்ல குழந்தைகள் ரொம்ப சுவாரஸ்யமா விளையாடுறாங்க. ஓ! அது மனதாலயும், உடலாலயும் அந்த எலும்பெல்லாம் வீக் ஆயிடுது அவங்களுக்கு. அந்த எலும்பெல்லாம் பெசங்கிடுது. படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. எந்த புது ஸ்கில்ஸும் கத்துக்கிறது இல்ல. பெற்றோர்கள் கிட்ட அடி, உதைன்னு வாங்குறது. இல்ல இவங்க போய் வன்முறையில ஈடுபடுறது. தன்னை தானே வெறுக்கிறது. ஐயோ! நான் தோத்து போயிட்டேன். ஃபோன் கிட்ட போய் நான் தோத்து போயிட்டேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றது. நெறைய விதங்கள்ல பலவிதமான மனக்குமுறல்கள் இந்த ஃபோனால வருது. அதனால என்கிட்ட பணம் இருக்கு. என் புள்ள மேல எனக்கு அன்பு லவ் ஜாஸ்தின்னு நெனச்சா, தயவுசெய்து ஃபோன் வாங்கி தராதீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ற மாரி எங்கேயாவது அனுப்புங்க விளையாடுறதுக்கு. அந்த மாரி ஏதாவது கிளாஸ்க்கு அனுப்பி அதுக்கு வேணா ஃபீஸ் கட்டிக்கோங்க உங்க அன்ப காமிக்கிறதுக்கு. ஆனா இப்ப ஃபோன்லயும் செஸ் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். அப்படி ஒண்ணு இருக்கு. மனிதர்களோட பழகுறது தான் சார் முக்கியம். எதிராளி இன்னொரு மனிதர் அவங்க கிட்ட பழகணும். ஏன்னா இந்த ஃபோன்ல விளையாடுறது தான் ஏஐ விளையாடிக்கும். நம்மள விட அது புத்திசாலியா இருக்கு. ஆனா நம்ம தான் சோஷியலைஸ் பண்ணுவோம். மனிதர்கள் ஜெயிச்ச காரணம் என்ன? நம்ம சோஷியலைஸ் பண்ணுவோம், கோஆப்பரேட் பண்ணுவோம், இனப்பெருக்கம் செய்வோம். இந்த 3 தான் நம்மளோட ஸ்கில்லு. நம்ம குரங்கு மாரியே இருந்தோம். இந்த இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் தாங்க எனக்கு தெரியும்னு இல்ல. எந்த வேலையும் செய்வோம் நாங்க. அப்படின்ற மாரி நம்ம ஜெனரிக்கா இருந்ததுனால தான் நம்ம பொழச்சோம். அந்த பேசிக் ஹியூமன் டெண்டன்சிய இப்ப காப்பாத்துனா தான் இனி வர காலத்திலயும் நம்ம பிழைப்போம்.